அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. உடனே அவன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, என்னப்பா ரொம்ப நேரமாச்சு நீ காணலையே, நாங்கள் வந்து திட்டோம்னு நீ கோச்சின்ட்டியா, உன்னை தவிர எங்களுக்கு யார்ப்பா இருக்கா, உன்னை தானே எங்கள் கோவத்தெல்லாம் காமிக்க முடியும்னு அந்த அப்பா அம்மா அந்த ரிஷிகுமாரர்கள்ட்ட பேசுகிறா. கண்ணு தெரியாமல் இங்கே வந்து தசரதர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பின்னு நிற்கிறார். எங்கே என் பையன் எங்கே அப்படின்னு உடனே அவளை அழிச்சுண்டு நேராக அந்த பையன் எங்கே இருக்கானோ அவங்க கொண்டு போய் அவளை அப்படியே நடந்து வரா. தொட்டு தொட்டு பார்க்குறா. அந்த பையனுடைய உயிர் பிரிஞ்சுட்டே இருக்கு. மடியில் போட்டுன்னு கதறா. எப்படி நாங்கள் இதுக்கு மேலே ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு கதறிட்டு அவள் சொல்கிறாளாம், நீ வந்து இங்கேருந்து இப்படியே கிளம்பி போயிருந்தேன்னா தசரதா, இப்படியே சபிச்சிருப்பேன், உன் ராஜ்யமும் அழிஞ்சிருக்கும், நீ அழிஞ்சு போயிருப்ப. ஆனால் நீ நேர்மையாக வந்து என்கிட்ட வந்து சொன்னதுனால நான் ஒரு சாபத்தை நான் உனக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன். என்னன்னா, நீ வந்து நீயும் என்னைக்கோ ஒரு நாள் காலமாக போறியோனோ, அப்போ நீ புத்திர சோகத்தினால தான் காலமாவ.